ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம். வறுபட்ட உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த பூண்டு குழம்பு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வாயு தொல்லையெல்லாம் இருந்தால் கூட போயிடும். இப்போது இதில் ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவத்தன்மை இருக்குது. நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலையும் குறைக்கிற சக்தி இந்த பூண்டுக்கு இருக்குது. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அப்போ தான் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், நமக்கு சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.